திமுகல தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க. திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்கள தான் சொல்லிட்டு இருந்தீங்க. திடீர்னு அங்க இருந்துகிட்டே தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்படி எடுக்கும்போது அவங்க ரியாக்ட் பண்ண தானே செய்வாங்க. இல்ல, நான் ஒரு விமர்சகன். எனக்கு பல்முகம் இருக்கிறது. நான் ஒரு கடையில் ஆப்பிள் வாங்கினாலும் அந்த ஆப்பிள் அழுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்வதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உண்மையை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கு. இல்ல அது வேற, இது வேற இல்லையா? அப்ப நீங்க திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடுல இருந்துட்டு, அது திமுகவை நேர் எதிரா விமர்சிக்கக்கூடிய தாவேகாவுக்கு ஆதரவான ஒரு கருத்துக்கள் சொல்லும்போது, அதை எப்படி அவங்க தாங்கிப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? நான் அவங்கள்ட்ட இல்லையே. ம். நான் கட்சி உறுப்பினர் கிடையாது. நான் முதலமைச்சருக்கு முகாமிலத்திலே இதுவரைக்கும் போனது இல்லையே. நான் கட்சி உறுப்பினர் கிடையாது. நான் எந்த மந்திரிக வாசல்லையும் போய் எனக்கு இது செய்துதான்னு கேட்டது இல்லையே. உங்களுக்கு அங்க ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? அது எதுவும் கிடைக்காதனால வந்துட்டீங்களா திமுகவுல? இல்ல. நான் திமுகவில் என்னுடைய பன்முகத்தன்மைக்கு ஊனம் ஏற்படும்னு தான் சேர்றேன். நான் முன்கூட்டியே கணிச்சிருந்தீங்க? கணிச்சேன். நான் முன்கூட்டியே கணிச்சேன். அதான் இப்ப நடந்துச்சு. முன்கூட்டியே கணிச்சேன். அவங்க செய்வாங்க. அதை தொடர்ச்சியா நீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி இருந்துமே உங்களுக்கான மரியாதை கிடைக்கலையாங்க? இல்லை, அவங்க என்கிட்ட கேட்டிருக்கலாம், ஏன் இப்படி பேசுனேன்னாவது கேட்டிருக்கலாம். அதுவும் கேட்கல. அப்போ சத்தம் இல்லாமல் கடிக்கிறாங்க, சாரை பாம்பு மாதிரி. சரி, எதிர்வினையாற்றி தீர வேண்டிய கட்டம். இவங்க விரும்பி கூப்பிட்டாங்க. அவங்களே கூப்பிட்டாங்க. ஆமா, இவங்க வெறுத்து ஒதுக்குனாங்க.